இந்த தாவீது ஏன் முக்கியப்படுத்தப்படுகிறான்? முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்களை முக்கியப்படுத்துகிறவன் தாவீது. தேவனுடைய காரியங்களை முக்கியப்படுத்துகிறவன் தாவீது. அதனால தேவன் அவனை முக்கியப்படுத்தணும்னு நினைச்சு முக்கியப்படுத்தினாரு. அவர் நினைச்சிருந்தா சாமுவேல்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஈசாயினுடைய கடைசி மகன் தாவீதைத்தான் நான் அபிஷேகம் பண்ண போறேன், அவனை ரெடியா வச்சிருக்க சொல்லு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புவதற்கு முன்னாடியே நான் யாரை அபிஷேகம் பண்ண போகிறேன், யாரை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலை. அதை ஒரு சஸ்பென்ஸா ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா தன்னை முக்கியப்படுத்தினவனை தான் முக்கியப்படுத்தணுமே. அல்லேலூயா. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். தன்னை முக்கியப்படுத்துறவனே, தன்னுடைய காரியங்களை முக்கியப்படுத்துறவனே தான் முக்கியப்படுத்தணுமே. அவனுக்காக தீர்க்கதரிசி காத்திருந்தார், அவனுக்காக பலி விருந்து காத்திருந்தது, அவனுக்காக ஊர் மக்கள் காத்திருந்தார்கள், அவனுக்காக இஸ்ரவேல் பிரபுக்கள் காத்திருந்தார்கள். நமக்காக தேவன் சில காரியங்களை காத்திருக்க பண்ணி நம்மளை முக்கியப்படுத்தணும். தேவன் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அவரை முக்கியப்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களை முக்கியப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். வாலிபர்களே, தேவன் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். ஒருத்தரை பார்த்து சொல்லுங்களேன், ஒருத்தர் உங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார். நீங்க தேவனை முக்கியப்படுத்துங்க, அவர் உங்களை முக்கியப்படுத்துவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாசிங்க 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயே கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இவனை விட அழகிய முகத்தோற்றம், சரீர வளர்ச்சி கொண்டிருந்த அவனுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக எந்த பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய காரியத்திற்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நீங்க உலக பிரகாரமான படிப்புல, சரீர தோற்றத்தில், சரீர வளர்ச்சியில் நீங்க உயர்ந்திருந்தாலும் தேவனுடைய காரியத்தை, தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தாமல் சாதாரணமாகவே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உங்களுக்கு வராது. நீங்கள் முக்கியப்படுத்தப்பட மாட்டீங்க. ஆனால் சரீர பிரகாரமாக நல்ல படிப்பு இல்லை, நல்ல அழகு இல்லை, நல்ல தோற்றம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, உயர்வதற்கு எந்த ஒரு வழியும் வாய்ப்புமே இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் நீங்க தேவனை முக்கியப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். நீங்க அந்த இடத்துல இல்லாம இருந்தாலும் உங்களை தேவன் அழைத்து அனுப்பி முக்கியப்படுத்துவார். உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிறத வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. நீங்க வரும் வரைக்கும் கர்த்தர் கையில வச்சிருப்பாரு. கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்காக சிலரை காத்திருக்க வைப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தேவனை முக்கியப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார்,
சிலரை, சில காரியங்களை காத்திருக்க வைப்பார். ஓ, நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாலிப தம்பிகளா, நான் உங்களுக்கு சொல்லுகிறது உங்களுடைய எதிர்காலம். இதை நீங்கள் மனசில் பதிச்சு வச்சு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு நாள் தாவீதை போல உயர்ந்து நிற்பீங்க. நான் சொல்லுறது புரிகிறதா? புரிகிறதா? நான் சொல்லுகிறது புரிகிறதா? வாலிப தம்பிகள் எல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். இன்னைக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தை உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம். இதை நீங்கள் மனசில் பதித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இன்றைக்கு நீ ஆடு மேய்க்கிற தாவீது போல இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படுகிற தாவீது போல இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ முக்கியப்படுத்தப்பட்ட தாவீதா, நீ உயர்த்தப்பட்ட தாவீதா, கர்த்தர் உன்னை மாற்றி இருப்பார். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? அதுபோல தான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இது உங்களுடைய ஃபியூச்சர். இந்த வார்த்தையை உங்கள் மனசில் பதித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். நீங்கள் உயர்வதற்கு, நீங்கள் மேன்மை அடைவதற்கு எந்த அடையாளமும் எந்த அறிகுறி எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஊரை கூட்டி ஊருக்கு நடுவில் வச்சு உன்னை சொல்லுவாரு, இவன் தான் என் இதயத்துக்கு ஏற்றவன், என்னால முக்கியப்படுத்தப்பட்டவன். எல்லாரும் இவனுக்கு கீழே தான், எனக்கு கீழே இவன், இவனுக்கு கீழே ஊரேன்னு சொல்லிட்டு உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரு, உங்களை ஆண்டவர் முக்கியப்படுத்தி வைப்பாரு. நீ தாவீதை போல முக்கியப்படுத்துகிற மகனா இருந்தேனா, மகளா இருந்தேனா, உன்னையும் தேவன் ஒரு நாள் முக்கியப்படுத்துவாரு. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் இந்த தாவீதை எப்படி முக்கியப்படுத்தினாரு? அவரை முக்கியப்படுத்துறவங்களை தேவன் எப்படி முக்கியப்படுத்துவாரு? எப்படி முக்கியப்படுத்துவாரு? இந்த தாவீதை எப்படி முக்கியப்படுத்தினாரு? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி முக்கியப்படுத்துவாரு? ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி முக்கியப்படுத்துவாரு? அவரை முக்கியப்படுத்துறவங்களை எப்படி முக்கியப்படுத்துவாரு? இந்த தாவீதை எப்படி முக்கியப்படுத்துவாரு? எப்படி முக்கியப்படுத்தி இருந்தாரு? தாவீதுக்கு தேவன் தன்னை கொடுத்து முக்கியப்படுத்தி இருந்தாரு. அதே மாதிரி நீங்களும் இந்த பூமியில தேவனை முக்கியப்படுத்தி, தேவனுக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தி, மற்றவைகளை சாதாரணமாக்கி நீங்க தேவனை முக்கியப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் அவரை கொடுப்பாரு. ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவது, நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்வது தான் முக்கியப்படுத்துகிற காரியம். கைகளவு தலையிலையா சொல்லுவோமா? நல்ல கைகளவு தலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கும் அபிஷேகம் பெறாத மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அபிஷேகம் பெறாதவன் மனுஷன். அவன் பேர் என்ன பேரு? மனுஷன். அபிஷேகம் பெறாத மனுஷன் யாரு? மனுஷன். ஆனா அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்ன தெரியுமா? தேவனை உடைய மனுஷன். தேவனை உடைய மனுஷன். இந்த தாவீது அதுக்கு முன்னாடி மனுஷனா இருந்தான். ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், ஆவியானவரை பெற்றுக்கொண்டான், கடவுளை பெற்றுக்கொண்டான், தேவனை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய மனுஷனா மாறிட்டான். ஓ, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரை பெற்றவன் எப்படி இருப்பான்? ஆவியானவரை பெற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஆவியானவரை பெற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஆவியானவரை பெற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? அபிஷேகம் பெற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க? வாளா இருக்க மாட்டாங்க,
தலையாக தான் இருப்பாங்க, தலையாக தான் இருந்திருக்காங்க. இந்த தாவீது தலைவன் ஆயிட்டார், தலைவன், லீடர். அவருக்கு கீழே தான் எல்லாருக்கும் மேலேயும் அவரை தேவன் ராஜாவாக்கிட்டார். ஆண்டவர் உனக்குள்ளே வந்துட்டா, உங்களுக்குள்ளே வந்துட்டா, நீங்கள் ராஜா தான், நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள் தான், நீங்கள் தலைவர்கள் தான், நீங்கள் தலைவிகள் தான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 16:1 வாசித்து பாருங்களேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எங்க ஆடு மேய்க்கிறவங்க, கறவலாடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சவங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும்னு தெருத்தருவா அலையிறானுங்க. எத்தனை தந்திரத்தை பண்ணுறான், எத்தனை மந்திரத்தை பண்ணுறான், எத்தனை சூழ்ச்சி பண்ணுறான். இருக்கிறவனெல்லாம் குறை சொல்கிறான். எப்படி ஆகிலும் முதலமைச்சர் ஆயிரணும், எப்படி ஆகிலும் பிரதம மந்திரி ஆயிரணும், அமைச்சர் ஆயிரணும், எம்எல்ஏ ஆயிரணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த தாவீது அப்படியெல்லாம் தந்திரமும் பண்ணலை, அப்படியெல்லாம் சூழ்ச்சியும் பண்ணலை. கறவலாடுகளுக்கு பின்னாடி, அதாவது குட்டி போடுகிற ஆடுகளை சுமந்து கொண்டு மந்தையில் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை எடுத்து ராஜாவா கர்த்தர் மாற்றிட்டாரு. ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த தாவீத, அதுவும் கறவலாடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீத அப்படியே ஆண்டவர் அரசனாக மாற்றிட்டாரு. நம்முடைய ஆண்டவரால நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை எந்த இடத்துலையும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். அந்த அளவுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது உங்க எதிர்காலம் என்று. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தேவன் உங்களை ராஜாவா உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீ என்ன நிலையில் இருந்தாலும் இந்த தேவன் உன்னை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உயர்வடைவதற்கான காரியங்கள், நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு ஆள் செல்வாக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னை தேவன் ராஜாவாக உயர்த்துவதற்கு தடையில்லை. இந்த தேவன் எதையும் செய்ய வல்லவர். தாவீதை போல நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருங்க. ஆமென். சாதாரணமான காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்களை சாதாரணமாக்கி நீங்களும் சாதாரணமாகவே வாழாதீங்க. சாதாரணமானவைகளை சாதாரணமானவைகளாகவும் முக்கியமான காரியங்களை முக்கியப்படுத்தியும் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். தேவனால் முக்கியப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எதை முக்கியப்படுத்த வேண்டும்? தாவீது 2 காரியங்களை முக்கியப்படுத்தினார். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும்போது, தாவீது
தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவர் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை தன்னுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இவ்வளோ நேரம் நம்ம ஆராதனை நடத்தினோம். அடுத்த வாரம் இந்த ரோட்டில் இந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் அல்லது அந்த ரோட்டில் அந்த தெருவில் நம்மெல்லாம் உட்காந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க? நாங்கள் சர்ச்சுக்குள்ளேயே வந்து பாட மாட்டோம். ஏன்னா எங்களுடைய கௌரவம் என்ன ஆகும்? எங்கள் அப்பா ஒரு ராஜா, அவருடைய பிள்ளை நானும் ஒரு ராஜா. உண்மையில் அல்ல, மண்டையில். அப்படிதானே? சர்ச்சுக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில கூட உங்களால ஆடி பாடி ஆண்டவரை துதிக்க முடியல. காரணம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதை விட என்னுடைய கௌரவம், என்னுடைய மானம், என்னுடைய மரியாதை, இதுதான் எனக்கு முக்கியம். மற்றவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த பெண்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் கை தட்டினா என்ன நினைப்பாங்க? நான் அந்நிய பாஷை பேசினா என்ன உளறாம்னு நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்தில் அன்னைக்கு ராஜா தாவீது தன்னுடைய பதவியை மனசுல வைக்காம அந்த ராஜ வஸ்திரத்தை உரிந்து போட்டுட்டு உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாடி நடனமாடி கர்த்தரை பாடி துதிச்சாரு. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி ஆடி பாடினாரு. பெண்கள் எல்லாம் பரியாசம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கெல்லாம் உங்களை யாராவது பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். உங்களுடைய கௌரவம் என்ன ஆகும்? ஐயோ, இப்படி அவமானப்பட்டுட்டோமே, இப்படி பரியாசம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த தாவீது ஆடுறத பார்த்து பெண்கள் பரியாசம் பண்ணியிருக்கலாம். மீகா சொல்றாளே, இஸ்ரவேல் ஸ்திரீகள் இந்த ராஜாவை எத்தனை மகிமைப்படுத்தி இருப்பார்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவரை பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் கண்டுகொள்ளல, மானத்தை கண்டுகொள்ளல, மரியாதையை கண்டுகொள்ளல, எதையுமே மனசுல வைக்கல. அவருக்கு முன்னாடி இருந்தது எது அப்படின்னா ஆராதனை முக்கியமானது. என்னுடைய பதவியை விட முக்கியமானது, என்னுடைய மானத்தை விட, என்னுடைய கௌரவத்தை விட முக்கியமானது ஆராதனை முக்கியமானது. தேவனுடைய பிரசன்னம் முக்கியமானது, தேவனுடைய சமூகம் எனக்கு முக்கியமானது. அதனால அந்த சமூகத்துக்கு முன்னாடி நான் ஆடி பாடினேன், இப்படியும் ஆடுவேன், இதுக்கும் கீழே ஆடுவேன். ஏன்னா என்னை இந்த சமூகம் தான் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறது. இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த தேவ பிரசன்னம் தானே, இந்த தேவன் தானே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆராதனையையும் நீங்க முக்கியப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், தேவன் உங்களை முக்கியப்படுத்துவார். இன்னைக்கு அற்பமான காரியத்துக்கு கூட, சாதாரணமான காரியத்துக்கு கூட ஆராதனையை ஆப்சென்ட் பண்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது
உள்ளத்தில் வருத்தம், வேதனை. சும்மா சாதாரணமான காரியம், நார்மலான காரியம், அதுக்கு கூட ஆராதனை ஆப்சென்ட் பண்ணு, ஆராதனைக்கு லேட்டாவா, அல்லது ஆராதனைக்கு அடுத்த வாரம் போகலாம். அப்படித்தான் வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு தேவன். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த நாள்ல எல்லாம் உங்க காரியத்தை நீங்க செய்யறது கிடையாது, உங்களுடைய வீட்டு காரியத்தை செய்யறது கிடையாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளா? யார் யார் சொன்னா லீவு நாள்னு? பக்கத்துல பார்த்துக்க சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளா? பக்கத்துல பார்த்துக்கலுங்களா, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளா? லீவு நாள் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாளுங்க, அது நம்முடைய ஆராதனை நாளுங்க, அது தேவனுடைய நாளுங்க, அது தேவனுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? அது தேவனுடைய நாள், அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம அமர வேண்டிய நாள். கர்த்தர் நம்மளை சந்திக்கவும், நம்ம கர்த்தரை சந்திக்கவும் தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாள். ஆனா அந்த நாள்ல தான் கையை வைக்கிறது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, செட்டு போடுறது, சேசிப்பி வச்சு தோன்றது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை. உன்னை எப்படி ஆண்டவர் முக்கியப்படுத்துவாரு? உன் பிள்ளைகளை எப்படி தேவன் முக்கியப்படுத்துவாரு? ஆண்டவருக்காக அதை ஒதுக்கி வை. திங்கக்கிழமை செய்யி, செவ்வாய்க்கிழமை செய்யி, புதன்கிழமை செய்யி, வேலைக்கிழமை செய்யி, சம்பளம் போயிடும். அப்போ காசை விட இயேசு குறைவா? உன்னை ஒரு வாரம் முழுது வேலை செய்ய வைக்கிறது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலனை. இப்போ எல்லாம் பாருங்களேன், வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்கு வர்றது தேவனுடைய கிருபையாக இருக்குது. பைக்கில் போயிட்டு செவாசிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் நம்மளை வாழ வைக்கிறது தேவனுடைய கிருபை அல்லவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம நிற்கிறதும் தேவனுடைய கிருபை தான், நம்ம நிலைப்பதும் தேவனுடைய கிருபை தான், நம்மளை வாழ வைக்கிறது தேவனுடைய கிருபை தான். அவருக்காக நம்ம எதையும் ஒதுக்கலாமே, ஆனா அவரை ஒதுக்கலாமா? வாழ்க்கையில தாவீத மாதிரி நடுத்தெருவா இருந்தாலும் நான் ஆடுவேன் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக பாடுவேன். நான் ராஜாவாக இருந்தாலும் பாடுவேன், நான் ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தாலும் பாடுவேன், ஆடுவேன். எனக்கு ஆண்டவர் தாயா முக்கியம், எனக்கு என் தேவன் தாயா முக்கியம்னு சொல்லிட்டு தேவனை முக்கியப்படுத்தி பாருங்களேன். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு முக்கியத்துவத்தை வச்சிருப்பார். ஆண்டவர் உங்களை முக்கியப்படுத்துவார். யாரா இந்த தாவீது? இவனுக்காக தீர்க்கதரிசி காத்திருக்கிறாரு, இவனுக்காக பலி விருந்து காத்திருக்கிறது, இவனுக்காக இஸ்ரவேல் மூப்பர்கள் காத்திருக்கிறாங்க, இவனுக்காக பெத்லகேம் ஊர் மக்கள் காத்திருக்கிறாங்க. சமஸ்த இஸ்ரவேலும் ஒருவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பையன் யாருன்னு பார்த்தா அவன் பெரிய டிப்டாப் எல்லாம் வரலங்க, கையில தோல்ல ஒரு பேக்க போட்டுக்கொண்டு, ஓ தலை விரித்து போட்ட கோலத்தோடு, ஆமென், ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் வேக வேகமாய் வேக வேகமாய் வேக வேகமாய் ஓடி வருகிறான். தீர்க்கதரிசி அழைச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா ஓடி வந்து நிற்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் எதிர்பார்த்த பையன் இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு, இவன் தான் ராஜா, இவன் தான் தலைவன். நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை முக்கியப்படுத்துறவன தேவன் அடையாளம் காமிப்பாரு. தேவனை முக்கியப்படுத்துறவன மனுஷன் மறந்து போனாலும், மனுஷன் தள்ளினாலும் தேவன் கூப்பிட்டு நிறுத்தி அவனை அடையாளம் காமிப்பாரு. இவன் தான் ராஜாவா இருக்க தகுதியானவன், இவன் தான் இவன் தான் இவன் தான். உன்னை பார்த்து கை நீட்டுவார், இவன் தான் இவன் தான். உன்னை விட திறமையானவன் முன்னாடி போய் நின்னாலும் அவனை உட்கார வைப்பாரு. அவனுக்கு முன்னாடி அவன் பார்க்க உன்னை அபிஷேகம் பண்ணுவாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. தேவனை தள்ளாத, தேவனை புறக்கணிக்காத, தேவனை முக்கியப்படுத்த, தேவனை முக்கியப்படுத்து. அழிப தம்பிகள் சொல்லுங்களேன், தேவனை முக்கியப்படுத்து. முகத்தை பார்த்து தேவனை முக்கியப்படுத்து. சாதாரணமான காரியங்களை முக்கியப்படுத்துறதை விடு, அதெல்லாம் சாதாரணமாக வச்சிரு. அதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொல்ல மாட்டார். ஆனால் தேவனை முக்கியப்படுத்து. தேவனுக்கு முன்னாடி அதை வந்து நிறுத்தாத. தேவனை ஒன்றை அடையாளம் காமிக்க முடியாமல் போயிடும்.
தேவன் உன்னை நோக்கி விரல் நீட்டணும். சகோதரா நிமிர்ந்து பாருங்களேன், இவன் தான் அப்படி சொல்லிட்டு நீ இன்டர்வியூக்கு போகும் பொழுது இவன் தான், நீ போலீஸ் ட்ரைனிங்க்கு போகும் பொழுது இவன் தான் அடையாளம் காமிக்கணும். உன்னை நீ எக்ஸாமுக்கு போயிருக்கும் பொழுது, நீ எக்ஸாம் எழுதும் பொழுது, அந்த ரிசல்ட்டு போடும் பொழுது கர்த்தர் உங்களை அடையாளம் காமிக்கணும். இதான் இதான் உன்னை தேவன் ஒரு அதிகாரத்தில் வைக்கிறதுக்கு, உன்னை ஒரு தலைவனாக வைக்கிறதுக்கு நீ அவரை சாதாரணமாக, அவருடைய காரியத்தை சாதாரணமாக வைக்காத. நீ எவ்வளோ தூரம் முக்கியப்படுத்துறியோ அவ்வளோ தூரம் முக்கியப்படுத்தப்படுவாய். நான் சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி. இன்னொரு காரியத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இன்னைக்கெல்லாம் வாலிபர்கள் சபைக்கு எவ்வளவு நிந்தையை அவமானத்தை உண்டாக்க முடியுமோ உண்டாக்கி விடுகிறார்கள். சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்ட வேண்டாத வேலைகளை பண்ணி சபையை, தேவ ஜனத்தை, கிறிஸ்துவின் நாமத்தை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். சபையின் மேலே இருக்கிற நிந்தையை நீக்கிறவன், சபை மேலே இருக்கிற அந்த நிந்தை, அந்த அவச்சொல்ல நீக்குகிறவன், சபையை மகிமைப்படுத்துகிறவன், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவன், சபைக்காக தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சபைக்கு கனத்தையும் மகிமையையும் எந்த மனுஷன் உண்டாக்குகிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுப்பார். கோலியாத்து 40 நாள் வந்து தேவ ஜனங்களை நிந்திக்கிறான். ஒத்தைக்கு வாங்கடா, நீங்க வந்து என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமையாக இருப்போம், அல்லது நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து அடிமையாயிருங்க, என்னை ஜெயிக்கலனா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். சவுல் ராஜா பயந்து ஓடுறான், இஸ்ரவேல் இராணுவம் பயந்து ஓடுது. ஆனால் ஒரு சின்ன பையன், அம்மா அப்பா அண்ணமார்கள், இராணுவத்தில் இருக்கிற அண்ணமார்களுக்கு பால் கட்டிகளையும் பயிர்களையும் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டவன் இந்த கோலியாத்து பேசுகிறத கேட்குறான். இன்னைக்கெல்லாம் சபையை குறித்து உங்களுக்கு உங்கள் காதுகள் கேட்கப்பட யாராவது சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதா, கஷ்டமாக இருக்குதா? எத்தனை பேருக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது? அப்படி கஷ்டமாக இருக்கணும். அப்படி கஷ்டமாக இருந்தால் தான் அந்த நிந்தையை நீக்க நீங்கள் பாடுபடுவீங்க, பிரயாசப்படுவீங்க. இந்த தாவீது அதை கேட்ட உடனே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் சொல்கிறான், இராணுவங்களின் தேவனுடைய கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறானே. அப்படி சொல்லிட்டு இந்த பெலிஸ்தியனை கொன்று சபையின் மேலே இருக்கிற நிந்தையை நீக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் உயிரை பணைய வச்சு அவனுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு கூழாங்கற்களை எடுத்து கவனில் சுற்றி விட்டு அவனுடைய நெத்தியில போய் பதிந்து அவன் மல்லாக்க விழுகிறான். கோலியாத்து தாவீதுக்கு ஜாலி வாக்கா மாறிறான். அல்லேலூயா. அந்த கோலியாத்தின் மேலே நின்று தாவீது குதிக்கிறான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் கோலியாத்தினுடைய தலை. அப்பதான் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி சபையின் மேலே இருந்த அந்த நிந்தையை நீக்கினானே. அவன் தான் தேவனை முக்கியப்படுத்துகிறவன். இன்னைக்கு சபைக்கு எதையாகில நீ செய்தேனா, சபையை மகிமைப்படுத்தினேனா, சபைக்கு
சபைக்காக உன்னுடைய நேரம், உன்னுடைய பொருள், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய திறமைகள் இதெல்லாம் நீ தேவனுக்கு கொடுத்தீனா, சபைக்கு கொடுத்தீனா, கர்த்தர் ஒரு நாள் உன்னை முக்கியப்படுத்துவாரு, உன்னை அடையாளப்படுத்துவாரு, உன்னை உயர்த்தி வைப்பாரு, உன்னை அபிஷேகம் பண்ணுவாரு. உனக்கு கிஃப்டாக தன்னையே கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பாரு, அவருடைய வரங்களை கொடுப்பாரு. நான் சொன்னதை நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நண்பர்களுக்கு முக்கியத்துவம். பிறந்த நாள் பார்ட்டி, ஃபங்க்ஷன் பார்ட்டினா நண்பர்கள் அழைக்கப்படுகிறார்கள். உறவினர்களுக்கு முக்கியத்துவம், உறவினர்களுக்கு முக்கியத்துவம். ஆனா உன் வீட்டில் நல்லதோ கெட்டதோ நடக்குனா யார் வந்து நிற்கணும்? முதல்ல பாஸ்டர், சபை ஜனங்கள். சபை என்பது வெறும் மக்கள் கூட்டம் இல்லை சகோதரா. நீ நினைக்கிற இதெல்லாம் மக்கள் கூட்டம்னு, இல்லை இல்லை, இதெல்லாம் கிறிஸ்துவின் அவயங்கள். இது பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த சபை தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தில் ஒவ்வொருத்தரும் கை கால்கள், மொத்தத்தில் நாம் கிறிஸ்துவின் சரீரங்கள். நீங்கள் சபைக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அது கிறிஸ்துவுக்காக செய்கிறீங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க சபைக்கு செய்கிறதெல்லாம் மக்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு. நோ நோ நோ, அது கிறிஸ்துவுக்காக. நீங்கள் சபையில் சாப்பாடு போட்டாலும், சபையில் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும், சபைக்கு வர்ற மக்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும், சபையில் பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும், சபை மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலுமே சபையை மனசில் வச்சு, அவங்க நம்ம சபைக்கு வர்றவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்லிட்டு மனசில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது அவங்களுக்கு செய்யலை, அது கிறிஸ்துவுக்கு செய்கிறீங்க. அல்லேலூயா. சபையை தள்ளக்கூடாது, சபையை புறக்கணிக்கக்கூடாது. போதகனையும் சபையையும் நீங்கள் எங்கே பார்க்கலையோ அங்கே தேவன் விலகி இருப்பார். அங்கே யார் விலகி இருப்பா? தேவன். நீங்கள் வாசித்து பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 39 வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளை களிகூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி, பைபிள் சொல்லுகிறது, எப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி. நல்லா நிமிர்ந்து பாருங்களேன். பாஸ்டரை கூப்பிடாத, பால் காய்ச்சிக்கு பாஸ்டர் என்ன செய்யாத, கூப்பிடாத. காய்ச்சி ஊற்றி கூப்பிட்டாலும் பாஸ்டரை என்ன செய்யாத, கூப்பிடாது. எதுக்குமே பாஸ்டரை கூப்பிடாது. நம்மளா போவோம், ஜாலியாக இருக்கலாம்ல. நம்ம நினச்சது செஞ்சுக்கலாம். குங்குமம் போட்டு வைக்கலாம், கருப்பு போட்டு வைக்கலாம், வளையல் போடலாம், நம்ம இஷ்டப்படி வாழலாம். கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள் தான் பாஸ்டரை தள்ளுவாங்க. ஆனால் பாஸ்டரை நீங்கள் தள்ளுறீங்கன்னா சபையை தள்ளுறீங்க. சபையை தள்ளுறீங்க அப்படின்னா தேவனை தள்ளுறீங்க. இங்கே பைபிள் சொல்லுகிறது, மோசையை தள்ளினாங்க, கன்றுக்குட்டியை உண்டாக்கி வழிபட்டாங்க, எகிப்துக்கு திரும்பினாங்க. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவங்கள விட்டு என்ன செஞ்சிட்டாரா, விலகி வான சேனைகளுக்கு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுத்துட்டாராம். பிசாசு ஆராதி, நீ என்ன ஆராதிக்க வேண்டியவன் கிடையாது, நீ ஆராதிக்க வேண்டியது எது, பேய் போ அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, நம்ம சபையையும் ஊழியக்காரனையும் நம்ம வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், முக்கியப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எதையும் முக்கியப்படுத்துகிறான். நாளை முக்கியப்படுத்துகிறான். நல்ல நாள் முக்கியப்படுத்த வேண்டிய காரியத்தை என்ன செய்யுங்க, முக்கியப்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறேன், சபையை முக்கியப்படுத்துங்க. சபையை தள்ளாதீங்க.
சபையில் உள்ள ஜனங்களை அற்பமாக நினைக்காதீங்க. உங்கள் சொந்தக்காரங்களை விட, உங்கள் ஊர்க்காரங்களை விட நல்லவங்க தாங்க சபையில் இருக்கிற மக்கள். உனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள், உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உனக்காக இரவு பகலாக முழு இரவு ஜெபத்தில் கூட வந்து ஜெபிக்கிற மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அதனால் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் வெறுக்க வேண்டியதில்லை. ஆனால் சபை மேலே இருக்கிற அந்த நிந்தையை நீங்கள் நீக்குங்க. சபைக்கு அவமானம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த வாலிப பிள்ளைகளிடத்துல சொல்கிறேன், சபைக்கு அவமானம் வராதபடி உன் வாழ்க்கையை காத்துக்கோ, உன் இச்சைகளை அடக்கு. தாவீதாயிரு, தாவீதாயிரு. சபை மேல இருக்கிற நிந்தைய நீக்கு. இந்த கோலியாத்தை வீழ்த்து, பொங்கி எழு. உன் குடும்ப கௌரவத்தை காக்கணும்னு நினைக்கிற நீ சபை கௌரவத்தை காத்துக்கொள், ஆண்டவருடைய கௌரவத்தை காத்துக்கொள். உன் குடும்ப கௌரவம் காக்கப்படும். சபையினுடைய கௌரவத்தை நீ காத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாரு. உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரு. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். சபையினுடைய கௌரவத்தை காப்பாத்து. சபைக்கு வரேன்னா இந்த சபைக்கு உன் மூலமா மகிமை வரட்டும், உன் மூலமா கனம் வரட்டும், உன் மூலமா இந்த சபைக்கு 4 ஆத்மா வரட்டும். ஆனா நீ இந்த சபைக்கு வர்றதுனால இந்த சபைக்கு ஒரு அவப்பேர் வருது அப்படின்னா உன் ஆண்டவர் எப்படி முக்கியப்படுத்துவாரு? இந்த சபையை விட உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய இச்சைகளையும் நீ முக்கியப்படுத்துறாயே, அந்த கோலியாத்தை தான் வீழ்த்து, அந்த மாம்சத்துக்குரியவனை தான் வீழ்த்து. அந்த மாமிசத்தின் மேல நீ நட, அந்த மாமிசத்தை மிதி, அந்த மாமிசத்தின் மேல ஜம்பிங் பண்ணு, அடக்கு. செல்ஃப் கண்ட்ரோலுக்கு இடம் கொடு. பரிசுத்தமா வாழு, நீதியா வாழு, உண்மையா வாழு. உன் தொழில உண்மையாயிரு, உன் குடும்ப வாழ்க்கையில உண்மையாயிரு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாயிரு. நீ பரிசுத்தமா இருக்க இருக்க சபையினுடைய மகிமை கூடும். மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போகிற மக்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க ஐயா, பரிசுத்தமா இருக்கிறாங்க ஐயா. அந்த சபை பரிசுத்தமான சபை, அந்த சபை மகிமையான சபை, அந்த சபை உண்மை உள்ள சபைன்னு சொல்லுவதற்கு நீ காரணமா இரு. நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சபைகள் தேவை. நீங்க தேவனை முக்கியப்படுத்துங்க, சபையை முக்கியப்படுத்துங்க. இந்த சபை எவ்வளவு முக்கியமானது. அந்த கோலியாத்து சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியலைங்க. அந்த தாவீதுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. பிரதர், உங்களை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, உங்க அம்மாவை பத்தி யாராவது சொல்லிட்டாங்கன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவீங்களே. எங்கள் அம்மாவை பேசிட்டான் பாஸ்டர் அப்படின்னு துவச்சு எடுத்துருவீங்கல்ல. அதே மாதிரி சபையை குறித்து யாராவது பேசினாங்கன்னா அவங்கள போய் அடிக்காத, நீ பரிசுத்தமாக வாழு. நம்மளால தானே நம்ம சபைக்கு கேவலம், இந்த நிந்தையை மாற்றுவோம்னு சொல்லிட்டு நீ ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழ, கடவுள் உன்னை முக்கியப்படுத்துவார். ஆமென். சர்ச்சுக்கு போய்கிட்டே கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தேன்னா ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சபையினுடைய நிந்தையை மாற்றுங்க. தலைமையில் கை வச்சு, ஆண்டவர் எங்கள் சபையின் மேலே இருக்கிற நிந்தையை என்ன மாற்றுபடி சொல்கிறாரு. நான் மாறினேன்னா, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா, நான் நீதியா வாழ்ந்தேன்னா, நான் உண்மையா இருந்தேன்னா, நான் திருடாம இருந்தேன்னா, நான் பொய் பேசாம இருந்தேன்னா, நான் தாவீதா இருந்தோம்னா என் சபை மகிமைப்படுத்தப்படும், என் சபை ஆசீர்வதிக்கப்படும். திரளான ஆத்துமாக்கள் சபைக்கு ஓடி வருவாங்க. நல்ல தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்களேன். வாலிப பிள்ளைகள் எல்லாம் வேற எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது உங்களுடைய ஃபியூச்சர், இது உங்களுடைய எதிர்காலம். நல்ல கையை தட்டி வாலிப தம்பிகள், நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச. ஆவியானவரை முக்கியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஆவியானவரை முக்கியப்படுத்தணும்னு வந்திருக்கிறாரு. பேசுங்களேன், நல்லா பேசுங்களேன். ஒரு புதிய அபிஷேகம் வருது. இன்னைக்கு தாவீதின் மேல வந்து ஆவியானவர் உன் மேல வர்றாரு, உன் மேல வர்றாரு, உன் மேல வர்றாரு. நல்ல கை தட்டி பேசு, உன் பிள்ளைக்காக பேசு. இந்த நேரத்தில் வேற எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. இது ஆவியானவருடைய நேரம். கொஞ்ச நேரம் பேசு மகளே, கொஞ்ச நேரம் பேசு, கொஞ்ச நேரம் பேசு. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பேசு. பின்னாடி இருக்கிற மக்கள் பேசுங்க.
நீங்க தான். தேவன் எதையெல்லாம் முக்கியப்படுத்துவார்? ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமா இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முளத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். பிரதர், சிஸ்டர், நம்ம தேவனை முக்கியப்படுத்தணும்னா நம்ம குடும்பத்தை தேவன் முக்கியப்படுத்துவார். நம்ம தேவனை சாதாரணமா நினைச்சோம்னா பிரதர், உங்க குடும்பத்தையும் தேவன் சாதாரணமா நினைச்சிருவாரு. உங்க பிள்ளைகளையும் சாதாரணமா நினைச்சிருவாரு, முக்கியப்படுத்த மாட்டாரு. ஆனா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய நாட்களிலே வாழ்ந்த மனிதர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அவனுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான் முக்கியம், தீவனம் தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனால் நோவாவினுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணான், சாப்பிட்டான். ஆனால் அவன் அதை முக்கியப்படுத்தலை. இவனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, தேவனோடு சஞ்சரிக்கணும், உத்தமமாக வாழணும், நீதிமான வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்குரியவைகளை முக்கியப்படுத்தினா. அதனால தேவன் அவனை மறந்தாரா? மனித ஜீவராசிகளில் எத்தனையோ மிருகங்கள், அதே போல் எத்தனையோ ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பூமியில் வாழ்ந்தாங்க, பலவான்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்றது மாதிரி அன்னைக்கு வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாம் தேவனுக்கு முக்கியமா தெரியல. ஆனா நோவாவுடைய குடும்பம் மாத்திரம், பிள்ளைகளும் மருமக்கமார்கள் மாத்திரமே தேவனுக்கு முக்கியமானவங்களா தெரிந்தாங்க. அதனாலதான் கொப்பேர் மரத்துல பேழையை உண்டாக்குன்னு சொன்னாரு. கொப்பேர் மரத்துல பேழையை உண்டாக்குன்னு சொல்றாரு. 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம், 3 மாடியில கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல் தட்டு அப்படி சொல்லிட்டு 3 மாடி உயரத்தில் ஒரு பெரிய கப்பலை உண்டாக்க சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? 8 பேருக்காக, 4 குடும்பத்துக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு பிரம்மாண்டம். எது தெரியுமா? பேழை. எல்லாரையும் நான் அழிக்க போறேன், அதனால நீங்க 8 பேர் தானே அப்படி சொல்லிட்டு இவங்களை அழிச்சிட்டாரா? இவங்களை கைவிட்டுட்டாரா? இல்லை. நீ ஒருவனா இருந்தாலும் உங்க ஊர்ல எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமானவங்களா இருக்கிறாங்க. ஆனா உங்க ஒரு குடும்பம் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமா இருந்தா உங்க ஒரு குடும்பத்தை தேவன் முக்கியப்படுத்துவாருங்க. உங்க ஒரு குடும்பத்தை தேவன் கனப்படுத்துவாருங்க. ஒரு குடும்பத்தை தேவன் மகிமைப்படுத்துவாருங்க. நல்லா கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாதாரணமா தெரியல. தேவனுக்கு யாரு விலையேறப்பட்டவன் தெரியுமா? அவரை யாரெல்லாம் விலையேறப்பட்டவனா பார்க்குறானோ அவெல்லாம் விலையேறப்பட்டவன். தேவனுக்கு சாதாரணமான யார் தெரியுமா? தேவனை எவன் சாதாரணமாக நினைக்கிறானோ அவெல்லாம் சாதாரணமானவன். தேவனுக்கு விலையேறப்பட்டவன் யாருன்னா, தேவனை யார் விலையேறப்பட்டவங்களா நினைக்கிறாங்களோ அவங்க தான் விலையேறப்பட்டவங்க. ஆண்டவர் அந்த 4 குடும்பத்தை
அவங்களுக்காக ஒரு பேழை. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஏதாவது ஒரு மரத்தில் கட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் கொப்பேர் மரத்தை சொன்னார்? அந்த மரம் தான் தரமான மரம், அந்த மரம் தான் மக்காத மரம். தண்ணிக்குள்ளே இருந்தா என் பிள்ளைகள் சேதமடைஞ்சிடக்கூடாது, அவங்க இருந்த பேழைக்குள்ளே தண்ணீர் போய் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கொப்பேர் மரத்தை சொல்கிறார். 8 பேர் தானே, 4 குடும்பம் தானே, ஒரு 10க்கு 10 கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு 300 முழம், எதுக்கு 50 முழம் அகலம், எதுக்கு 3 மாடி? கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் வீடெல்லாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட வீடாக இருக்காது, அது 3 மாடி வீடாக இருக்கும். ஒரு கைத்தட்டு வர மாட்டேங்குது. ஏன் உங்களுடைய நிலை சாதாரணமான நிலையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே சாதாரணமானதான் நினைக்கிறீங்க. ஆண்டவரை நீங்கள் தேவனை முக்கியப்படுத்தி பாருங்களேன், ஆண்டவர் உங்கள் வீடை மாடி வீடை மாற்றுவார். ஏன்னா வீடு பேழை எல்லாம் ஒன்று தான். குளிர், வெயில், காற்று, மிருகம் எதுவும் நம்மளை சேதப்படுத்திடாதபடிக்கு நம்ம அமைத்துக்கொள்கிற ஒன்று தான் வீடு. நோவாவுக்கு ஆண்டவர் 300 முழத்தில் கட்டி கொடுத்தவர், 3 தட்டு வைக்கும்படி கட்டி கொடுத்தவர், ஏன் நமக்கு கட்டி கொடுக்க மாட்டாரா? ஏன் இன்னும் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க? யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே நெருக்கத்தில் கிடந்த மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்தா எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கமான வீடு. ஏன்? கர்த்தர் சொல்கிறார், நீ ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறேங்க, ஆனால் இன்னைக்கு என்னையும் ஊழியத்தையும் நீ முக்கியப்படுத்து, நான் உன்னை உன் பிள்ளைகளை சூப்பராக முக்கியப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. உனக்கு மாடி வீடு கட்டி தருவேன், மாடி வீடு கட்டி தருவேன், மாடி வீடு கட்டி தருவேன். நம்புறியா? நம்புறியா? உன் வீடு சாதாரணமா இருக்காது. தலைக்கு மேல கை தட்டி ஆமேன்னு சொல்ல. கர்த்தர் உனக்கு தான் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நம்புறியா? இவ்வளவுதான் அவங்க கை தட்டு. வாலிப தம்பி, நம்புறியா? உனக்கு நல்ல படிப்பு தந்து, உனக்கு நல்ல கை வேலையில சம்பளத்தை தந்து மாடி வீடு கட்ட தேவன் உனக்கு கிருபை செய்வாரு. உனக்கு ஒரு பேழை கட்ட தேவன் கிருபை செய்வாரு. நோவாவின் தேவன் உன்னுடைய தேவனா இருப்பார். நம்புறியா? நம்புறீங்கன்னா ஆண்கள் தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். எனக்கு அப்படி செய்வார்னு சொல்லுங்களேன். நமக்கு ஒரு நல்ல சர்ச்சு கட்டி கொடுக்கலையா? சர்ச்சுக்கு மேல எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலையா? தேவன் தருவார். நாங்கள்லாம் தேவனை சாதாரணமாக நினைக்கிறது இல்லை. நீங்களும் தேவனை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு பைபிள் ஸ்டடி கூட சாதாரணமாக நினைக்காதீங்க. அது தேவனுடைய அழைப்புன்னு சொல்லிட்டு ஓடி வந்து உட்காருங்க. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியமாவான். நீங்கள் முக்கியப்படுத்தினீங்கன்னா தேவன் உங்களை முக்கியப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் மேலே பாதுகாப்பு இருக்கும், உங்கள் கணவர் மேலே பாதுகாப்பு இருக்கும். அவர் வெளியூரில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவர் கூட இருப்பார். யோபு அவனுடைய வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலை அடைக்கலையோ, அது மாதிரி உங்களையும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வேலை அடைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் டெல்லியில் இருந்தாலும், காஷ்மீரில் இருந்தாலும், இராணுவத்தில் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு தேவதூதனை வச்சிருப்பார் கர்த்தர். அல்லேலூயா. நல்ல கைத்தடி தேவனை மகிமைப்படுது. எங்க இருந்தாலும் பட்டாசு தொழிற்சாலை சுற்றிலும் தேவன் இருப்பார். பட்டாசு தொழிற்சாலைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கூட்ட தேவ தூதர்களை ஆண்டவர் அந்த பட்டாசு தொழிற்சாலையை சுற்றில நிற்க வச்சிருப்பார். என் பிள்ளை ஒருத்தன் உள்ள இருக்கான், யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அடைச்சிருவார். நீங்க வெளியே போனா தான் பாதுகாப்பு மாறும். நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இருக்கும். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். எங்கு போனாலும் இயேசு வருவார். எங்கு போனாலும் உங்கள் பிள்ளைகள் கூட இயேசு இருப்பார். உங்கள் குட்டி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அது கூட இயேசு இருப்பார். அதை எடுத்து எதுவும் வாயில வச்சிடாம, அது எதையும் போய் தொட்டுறாம கர்த்தர் பத்திரமா பாதுகாப்பார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்ம தேவனை முக்கியப்படுத்தணும்னா நம்ம அப்பாவுக்கு நம்ம குடும்பம் தாங்க உலகமே. ஆமென். நல்ல தேவனை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, முக்கியப்படுத்துங்க. அற்பமான காரியத்துக்கெல்லாம் ஆராதனையை தள்ளாதீங்க. தேவனை புறக்கணிக்காதீங்க. ஊழியத்தை முக்கியமாக நினைங்க. ஊழியக்காரங்களை முக்கியமாக நினைங்க.
அது தேவன் கொடுத்த கிஃப்ட்னு நினைங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பேழைக்குள்ளே வச்சு அப்படியே தூக்கி நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 2வது பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னா பஞ்சரான ஒரு டயர் போல தான், ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி. இது அற்பமான சரீரம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது தேவனை முக்கியப்படுத்தி, ஆராதனையை முக்கியப்படுத்தி, சபையை முக்கியப்படுத்தி, ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தி வாழும் பொழுது இந்த சரீரத்தை அற்பமாக விட்டுற மாட்டார், மகிமைப்படுத்துவார், மகிமையின் சரீரமாய் மாற்றுவார். இந்த சரீரத்தை முக்கியப்படுத்துவார். உங்க சரீரத்தை வியாபாரிக்கு விட்டுற மாட்டாரு. உங்க சரீரத்தை விபத்துல மறிக்கிறதுக்கு விட்டுற மாட்டாரு. அநாத பிணங்களா கிடக்கிறதுக்கு விட்டுற மாட்டாரு. கொடூரமான வியாதிகளினால நீங்கள் உருக்குலைந்து மக்கள் எல்லாம் பரிதாபப்படுற அளவுக்கு உங்க சரீரத்தை விட மாட்டாரு. ஆண்டவரை நீங்க முக்கியப்படுத்தினீங்கன்னா உங்க சரீரத்தை தேவன் உயிர் இருக்கும் பொழுதே மகிமையில நடத்துவாரு. உயிர் அற்ற பின்பு கூட உங்க சரீரத்தை கைவிட மாட்டாரு. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி கர்த்தர் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் உன் பெரு விரலை கூட முக்கியமாக பார்ப்பாரு. நீ சுகர் பேஷண்டாக இருந்தேன்னா உன் காலில் பெருவிரலில் புண்ணு வந்து அதை கட் பண்ணுறதுக்கு இந்த தெய்வம் அனுமதிக்க மாட்டார். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? உனக்கு கொடூரமான கேன்சர் வியாதிகளை அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நீ தேவனை முக்கியப்படுத்துகிறவள் அல்லவா. உன் தலையில் இருக்கக்கூடிய முடியை கூட கொட்ட விட மாட்டார். உன் தலை நிறைய முடி, உன் முகமெல்லாம் நல்லா அழகா, உன்னை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்படி தான் தேவன் உன்னை வச்சிருப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க காலேபனுடைய கால்களை அவர் பலப்படுத்தலையா? அது மாதிரி உன் சரீரத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். ஏன்னா சரீரம் ரொம்ப முக்கியமானது. இந்த சரீரம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம இருக்க முடியாது, நம்ம உயிர் போயிடும். அதனால இந்த சரீரத்தை தேவன் ரொம்ப பாதுகாப்பார். இந்த சரீரத்தின் மேலே அவருக்கு ரொம்ப கர்சனை. நீங்கள் கர்சனையாக இருக்கிறத விட அவர் உங்கள் சரீரத்தின் மேலே அதிக கர்சனையாக இருப்பார். அதனால தான் சிலுவையில் அவருடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவருடைய தழும்புகளை வச்சு சுகமாக்கிறாரு, நம்மளை சுகமாக நடத்துகிறாரு. இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை முக்கியப்படுத்தின இந்த மோசையினுடைய சரீரத்தை தேவன் எப்படி கனப்படுத்தினார் பாருங்களேன். உபாகமம் 34:5-6. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். பிரதர், மோசேயை யார் அடக்கம் பண்ணது சொல்லுங்க? மோசேயை யார் அடக்கம் பண்ணது? சத்தமா சொல்லுங்களேன். தேவன். மோவாப் மலையில மோசே ஏறி நடக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி மரிக்கிறாரு. பலன் குறையல, கண் பார்வை குறையல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்த பின்பு தேவன் தூதர்களை கொண்டு வந்து குழி தோண்டி அவரை தேவனே அடக்கம் பண்றாரு. பிதாவே அடக்கம் பண்றாரு. தூதர்களை வச்சு அடக்கம் பண்றாரு. பைபிள் சொல்லுகிறதுங்க, இன்னைக்கு வரைக்கும் மோசையினுடைய கல்லறை யாருக்கும் தெரியாது. இல்லைன்னா அவரை கடவுளாக கும்பிட்டுருவானுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் அதை மறைச்சி வச்சிருக்காரு. அப்படித்தானே? நம்ம ஆளுகளுக்கு அப்படித்தானே? செத்து போன ஆளுகளெல்லாம் தோண்டுவானுங்க, உயிரோடு இருக்கிற ஆளெல்லாம் குழி தோண்டி புதைப்பானுங்க.
சாதியை வச்சு. உற்சாகம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனால் மோசேயினுடைய சரீரத்தை யார் அடக்கம் பண்ணா? தேவன். எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. ஒரு மனுஷன் தேவனை முக்கியப்படுத்தினா அவனை எப்படியெல்லாம் முக்கியப்படுத்துவார். உயிரோடு இருக்கும்பொழுதும் முக்கியப்படுத்துவார். அவன் செத்த பின்பு அவன் சரீரத்தை கூட அவனை போலவே பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சரீரத்தை விட்டு உயிர் போனாலும் உயிர் இருக்கிறது போலவே அவனை போலவே பாவித்து அந்த சரீரத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துவார், ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆண்டவர் நல்லடக்கம் பண்ணுவார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதனால தாங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தேவனை முக்கியப்படுத்துங்க. நீங்கள் உங்களை சாதாரணமாக நினைக்கிறத நீங்கள் முக்கியமாக நினச்சி நீங்கள் கைவிடப்படுறீங்க. ஆனால் உங்களை முக்கியமாக நினைக்கிற தேவனை நீங்கள் முக்கியப்படுத்தி பாருங்களேன், அவருடையவைகளை முக்கியப்படுத்தி பாருங்களேன், உங்களை ஆண்டவர் முக்கியப்படுத்துவார். முதல்ல உங்கள் குடும்பத்தை முக்கியப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை முக்கியப்படுத்துவார். யாரை முக்கியப்படுத்துவார்? யாரை முக்கியப்படுத்துவார்? யாரை முக்கியப்படுத்துவார்? என்ன ஓடுது செல்ல? கை ஒருத்த அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆராதனையை முக்கியப்படுத்துங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய அடக்க ஆராதனையில் கூட, உங்கள் குடும்பத்தாருடைய அடக்க ஆராதனையில் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். விபத்தில், கொடூரமான மரணங்களில், தற்கொலை மரணங்களில் நீங்கள் மரித்து நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் வியாபாரிக்கு கடந்து அதுக்கு பிறகு உங்களை அறுத்து மறுபடியும் கொண்டு வந்து, அப்படியெல்லாம் தேவன் அனுமதிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அப்படியெல்லாம் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அப்படி நடக்குன்னா அவன் ஆண்டவரை இந்த உலகத்தில் முக்கியப்படுத்தலை. அவன் உலகத்தில் சரீரத்தில் இருக்கையில் முக்கியப்படுத்தியிருந்தான்னா அவன் சரீரத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆண்டவர் முக்கியப்படுத்துவார். அவனை விபத்துல எல்லாம் மறிக்க விட மாட்டார், அவனை கொடூரமான வியாதிகளில் மறிக்க விட மாட்டார். அவனை ஆண்டவர் மகிமையா, அவனுடைய அடக்கத்தை மகிமையா. இதுதான் தேவனுடைய செயல். மோசே அப்படித்தான் மகிமையில் நடத்தினார். மோசேயெல்லாம் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா தேவனை எங்கேயும் விட்டு கொடுத்துருக்க மாட்டார், தேவனுடைய நாமத்தை விட்டு கொடுத்துருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் மாறின போது கூட அவர் தேவனை விட்டு கொடுக்கல. தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக நிற்பார். தேவனுடைய நாமத்தை முக்கியப்படுத்தினார், தேவனை முக்கியப்படுத்தினார். அதனால தான் அவர் சரீரத்தை கூட தேவன் முக்கியப்படுத்தினார். நீங்களும் தேவனை முக்கியப்படுத்தி பழகுங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக தூக்கி எறியாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க, தள்ளாதீங்க. இதுக்காக வேண்டிய அநேக காரியங்களை தள்ளி இதை முக்கியப்படுத்துங்களேன். தேவன் உங்களை முக்கியப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை முக்கியப்படுத்துவார், குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை முக்கியப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அது தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா, கண்களை மூடி. ஆமென். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் மாறாதவர், தேவன் பரிசுத்தர். நல்ல பக்தியா முழங்காலில் நின்று, செல்போனெல்லாம் நீங்கள் சர்ச் நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. முழங்காலில் நின்று தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் தேவனை முக்கியப்படுத்துவீங்க? வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. உன் சரீரத்தை சாதாரணமா பார்க்க மாட்டாரே, அவர் உனக்காக உயிர் கொடுத்த தேவன் அல்லவா? நல்ல 2 கை கூட உயர்த்தி, ஏசப்பா நீங்க என்ன சாதாரணமா பார்க்கல, நானும் உங்களை சாதாரணமா பார்க்க மாட்டேன்ப்பா. வாலிப தம்பிகள் எத்தனை பேர் அந்த உண்மையா பேசியிருந்தாருன்னா கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லு, நான் உங்களை சாதாரணமா நினைக்க மாட்டேன் ஏசப்பா. உங்க கரங்களெல்லாம் தேவன் பார்க்கிறார். பின்னாடி இருக்கிற மகளே, உன் பிள்ளைய ஆண்டவர் தன் பிள்ளையா பார்க்கிறார். மகளே, நீ உன் பிள்ளைய குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. நான் இருக்கிறேன்.
நானே காப்பாற்றுவேன், நானே நீர் பாய்ச்சுவேன். உன் பிள்ளைகள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார்கள். ஆவியானவர் இறங்குகிறார், அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைங்க, சாட்சியாக நிறுத்துங்க. அந்த வாரம் முழுவதும் கூட இருக்கு. உங்களுடைய நன்மை, உங்களுடைய கிருபை, உங்களோட தயவு பெறுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.